குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது இடமாற்றம் வரும், நல்ல ப்ரமோஷன், இடமாற்றம், வருமான மாற்றம், தொழில் மாற்றம், கடன்லாம் கொடுக்கலாம், வீட்டில் செல்வம் வந்து சேரும். 85% கடன் தீரும். நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது மீனத்துக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. ஜாக்பாட் கஷ்டத்துக்கு உண்டான அமைப்பு கொண்ட யோகங்கள் மீன ராசி அன்பர்களுக்கு தான். வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, திருமணம் நடக்கிறது அப்படின்னு சுப பலனா நடக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு உங்க எல்லாருக்குமே செல்வ செழிப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம்னா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு வந்து ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி வந்து திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ வந்து 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொரு ராசி ரீதியா போயிடலாம். கண்டிப்பா சார், மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்? அதாவது ஏ கிளாஸ் அப்படின்னு ஒன்று சொன்னால் அது மீனம் தான். மீனத்தை ஃபுல் ஃப்ரேம் வச்சு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்படி ஃபுல் ஃப்ரேம் வச்சா எப்படி சும்மா ஜம்முன்னு ராஜா மாதிரி இருப்பாரோ, மீனத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இப்படி தான் இருப்பீங்க. சந்தோஷத்தின் உச்சத்தில் திகழக்கூடிய ஒரு டைம் பீரியட்னா மீனத்துக்கு தான். மீனராசி நண்பர்கள் பல பேருக்கு வந்து ஹெல்த்தில் பல மாற்றங்கள் கொடுக்கும், ஃபேமிலி ஒன்று சேரும். இவ்வளோ நாளாக பிரிவு, காதுன்னா வேதுன்னு கேட்குமாமா. ஹலோ அப்படின்னா கொழுப்பா என்னைய அப்படி சொல்கிறேன் அப்படி சாதாரண அலோக்கே இந்த கதினா திட்டுனா என்ன அடி கொடுக்கும். அதனால் மீனராசி நண்பர்கள் பல பேருக்கு வந்து ஹெல்த் பிரச்சனைலாம் கிளியர் ஆகும், தலை பிரச்சனை கிளியர் ஆகும், புரிதல் பிரச்சனை கிளியர் ஆகும், மன வலிமை ஃபஸ்ட்டு அதிகரிக்கும், ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வருவாங்க, உடம்பு பாதிப்புகள்லேருந்து வெளியே வருவாங்க, வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், பேர குழந்தைகள் எடுக்கக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும், நிறைய பேருக்கு தொழில் அமைக்கக்கூடிய பிராப்தம், நதிகள் பக்கத்தில் அருமையான ஒரு நிலம் வாங்கி விவசாயம் பண்ணக்கூடிய பிராப்தம், இயற்கை வளத்துல நீங்க இறங்கக்கூடிய பிராப்தம், கோவில் கட்டக்கூடிய பிராப்தம், மாட்டு தொழுவம் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், பேங்க்ல வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம், என்ன ஓடுமோ அது கிடைக்கும். அதுதான் வந்து சென்னை பாஷையில சொல்லணும்னா மீனராசி நண்பர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எல்லா விஷயங்களுமே தாராளமாக நடக்கும். அதாவது இவ்வளோதான் அப்படின்னு கிடையாது, எல்லாமே உங்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது பஞ்சமஸ்தானம். பஞ்சமஸ்தானத்துல குரு உட்கார்றது ஒரு அதிர்ஷ்டம்னா அந்த குரு உங்களை ராசி லக்னத்தின் பிரகாரம் பாக்கியமா பாக்குதுங்கிறது லக்கு தானா குருவின் மூலியமா வருது. அப்ப பெரிய குருமார்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்குன்னு சொல்லலாம். வீட்டுல குழந்தைகளுக்கு அவ்வளோ சந்தோஷம், குழந்தை பிராப்தம், குழந்தைகள் முன்னேறுவது, உங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்கிறது, சுபகாரியம் நடக்கிறது, வீட்டில் இவ்வளோ நாளாக வந்து இருக்கிற அந்த அழுகை சத்தம் வெளியே போகிறது, மனசில் ரொம்ப எப்பவுமே இல்லாமல் லைட்லாம் ஆஃப் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க, இப்போல்லாம் கம்ப்ளீட்டாக பிரைட் அண்ட் ரொம்ப ஒயிட்டாக சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். இதில் என்னென்னா ஹெல்த் ப்ராஸ்பெக்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே காலி. சுகர் 400னா இனிமேல் சுகர் 120 தான், அதுக்கு மேலே போகாது. பிபி 250னா கரெக்டாக அதுவும் வந்து அந்த லெவலுக்கு வந்துடும். கொலஸ்ட்ரால் மட்டும் தான் பார்த்துக்கணும். இந்த டைம் பீரியடில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது செஸ்ட்டு, பிரெஸ்ட்டு, கொலஸ்ட்ரால் இது பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் லோவர் பேக்கு, அப்பர் பேக்கில் சுளுக்கு மட்டும் பிடிக்கும், அது மட்டும் பார்த்துங்க. எங்கேயாரும் வாக்கிங் பண்ணுறீங்க இல்லைதான் போயிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் அந்த வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். 85% கடன் தீரும். நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது மீனத்துக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. ஹெல்த்லையும் சரி வெல்த்லையும் சரி ரெண்டுமே கெட்டிக்காரத்தனமாக இருக்க போகிறது. பசங்களுக்கெல்லாம் செம்ம டைம். நானே எதிர்பார்க்கல, லாஸ்ட்ல பார்த்தா மிஸ்ஸே புக்கு கொடுத்துட்டாங்கிற மாதிரி. நமக்கு தெரியுமா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், நமக்கே தெரியாது. நல்ல கொஸ்டின்லாம் படித்த கொஸ்டின்லாம் வரும், ஈஸியாக வரும், பேப்பர்லாம் ரொம்ப ஈஸியாக வரும், மனசு பெரிய சந்தோஷம். நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் அப்படி இருக்கும். குலதெய்வம் உங்கள் வீட்டில் பேசும், உங்கள் வீட்டில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சும்மா ஜாமுன்னு இருப்பீங்க.
எல்லா விஷயத்திலையுமே மீனராசி நண்பர்களுக்கு மன திருப்தி, எல்லா விதமான வேதனைகளும் கண்டிப்பாக மாறும். எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிசல்ட் தான் மீனத்துக்கு தான். கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுடைய பண வரவு அவர்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், கடன் தொல்லை தீருமா? ரெண்டுமே நடக்கும். அதாவது குரு பார்வை இருக்கனால அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பணமும் வரும். ரெண்டாவது தே வில் கிரியேட் அ சோர்ஸ் ஆஃப் இன்கம். இவ்வளோ நாள் ஒரு கார்பஸ் கூட இல்லாத ஒரு ஆட்கள் இனிமேல் கார்பஸ் இருக்கும். கொஞ்சம் மாதிரி எப்படி போடுவாங்க, கொஞ்சம் மாதிரி சேமித்து வைக்கக்கூடிய பிராப்தம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக எஸ்ஐபி மாதிரிலாம் இப்போ நிறைய பேர் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் வரும். அதனால் வந்து லாங் டேர்ம் பிளானிங் ஒன்று. ரெண்டாவது குருவுடைய பார்வை பலம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கடன் தீரும். நீங்கள் வாங்கின கடனாக இருந்தாலும் சரி, பசங்க வாங்கின கடனாக இருந்தாலும் சரி, தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் சொத்துக்கள் சேருமா. தே ஆர் வெரி வெரி ஹாப்பி பீப்புள் இன் பராபவம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் சார்? அதாவது அவங்க என்ன கோர்ஸ் சூஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வெற்றி கொடுக்கும். அதாவது அவங்களுக்கே சாதகமான விஷயம் எது வேணுமோ அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ரொம்ப ட்ரை பண்ணாமல், ரொம்ப போய் அலட்டிக்காமல் சில விஷயங்கள்லாம் ஈஸியாக கிடைக்கும். தைரியமாக இருக்கலாம். குலதெய்வத்தோடைய வழிபாடு மட்டும் கரெக்டாக பண்ணால் போகிறோம், ஜாம் நடக்கும். கண்டிப்பா தெய்வ வழிபாடுனா குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு. இன்னொன்று மதுரை மீனாட்சி அம்மனை போய் பார்த்துட்டு வரணும். மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் மீனாட்சி அம்மன் தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வீட்டில் குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாண மகோத்சவத்துக்கு நான் என்னால் ஆன தான தர்மம் பண்ணுறேன்னு வேண்டிங்க. உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகும், இல்லை உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகும், இல்லை குழந்தை பிறக்கும், என்ன வளமாக இருக்கும். இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 95 மார்க்ஸ் கொடுக்கலாமா. 95% மீனராசி நண்பர்களுக்கு ரொம்ப ஜோராக இருக்குது. ஹெல்த் ப்ராஸ்பெக்டில் 85% இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நற்பலன்கள் கொடுக்கும் சார்? ரெண்டும் கலந்து வருமா, நல்லதும் கெட்டதும் கலந்து வரும். ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கார். ஆனால் குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது இடமாற்றம் வரும். நல்ல ப்ரமோஷன், இடமாற்றம், வருமான மாற்றம், தொழில் மாற்றம். அதனால் வந்து நல்ல கடன்லாம் கொடுக்கலாம், வீட்டில் செல்வம் வந்து சேரும், எல்லாம் கரெக்டு. 5ஆம் இடத்துக்கு வரும்போது 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். ஆகவே வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, திருமணம் நடக்கிறது அப்படின்னு சுப பலனாக நடக்கும். நீங்கள் வயதானவர்களாக இருந்தீங்கன்னா வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, பூர்வீக சொத்துக்கள் வர்றது, அதில் உள்ள பிரச்சனைகள் தீர்றது, தாத்தா சொத்து, அப்பா சொத்து, அம்மா சொத்து, அக்காச்சங்க தங்கச்சிங்களோடு இது வரைக்கும் இருந்து வந்த ஃப்ரிக்ஷன் போகிறது, வழக்கு வியாஜ்யங்கள் போகிறது அப்படின்னு எல்லாம் தவறி போயிடும். சுப பலன்கள் கிடைக்கும். இந்த சுப பலன்களாலேயே உடல் ஆரோக்கியம் வந்துடும். உடல் ஆரோக்கியம் வர்றதுனால நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கும்போது நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். 6 மாதம், அடுத்த 6 மாதம் வந்து சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இது எதெல்லாம் சுபம் சொன்னனோ அதெல்லாம் அசுபமாக இருக்கும். மிக கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அவுட் ஆஃப் த கோர்ட்டில் வந்து நீங்கள் பேசி முடிச்சுக்கிறது நல்லது. கோர்ட்டில் போய் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. குரு பார்வை இருக்குது, ஜெயிக்கலாம். இருந்தாலும் மேல் கோர்ட்டுக்கு வழக்குக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். மிக கவனமாக இருக்கணும். ஆரோக்கியம் பார்த்து. இவர்களுடைய திருமண வாழ்க்கை உண்மையாக இருக்கும். இவங்க டிப்ளமேட்டிக்காக நடத்துப்பாங்க. மீனராசிக்காரர் எப்பவுமே கௌரவமாக இருப்பாங்க. தரம் தாழ்ந்து போக மாட்டாங்க. இவங்களுக்கு வருமானம் இல்லைன்னா கூட சரி, யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டாங்க. இவங்களால தான் அடுத்தவங்களுக்கு லாபமே ஒழிய அடுத்தவங்கக்கிட்ட இவங்க வந்து கையேந்த மாட்டாங்க. கௌரவமான மனிதர்கள் நிதானமாக யோசித்து தெளிவான சிந்தனையோடு இருந்தாங்கன்னா, ஊர் விட்டு ஊர் போனாங்கன்னா நல்லாயிருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகங்கள் கண்டிப்பாக அமையும். நல்ல வாழ்க்கை வரும். சில நேரங்களில் நமக்கு வர்ற பார்ட்னர் வந்து மகராசியாக இருந்தால்னா வந்தாலே மகராசின்ற மாதிரி வாழ்க்கை அமையும். ஆகவே ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது அதை பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா ஓடியோனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னா இவர் 9ஆம் இடத்துல குரு பார்க்குறார். அதை விட என்ன வேணும்? குரு பார்க்கும் இடம்தான் பலம் அதிகம் இருக்கும் இடத்தை விட. ஆகவே நல்லா இருக்கு. பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறார், 5ஆம் இடத்துக்கு போகிறார், 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அருமையாக இருக்குது, நல்லா இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் 5, 9ன்னு சொல்லிட்டேனே. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், பெரிய வண்டி வாங்கலாம், பெரிய வீடு கட்டலாம், கடன் வாங்கி வாங்கலாம். உங்களுக்கு பேங்க்கில் லோன் கிடைக்கணும்னா உங்களுக்கு ஸ்கோர் வேணும் இல்லைம்மா? பின்ன அது இல்லைன்னா எப்படி தருவாங்க? சார் எனக்கு பேங்க் மேனேஜர் தருவேன் சார், கடன் கொடுங்க சார், நான் கொடுப்பாங்களா சார்? ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சார். அதெல்லாம் அந்த காலம். ஸ்கோர் வேணும். அந்த சிபில் ஸ்கோர் இருக்குது. அதுதான் இறைவன் கொடுத்த குருபலன். சிபில் ஸ்கோர் என்ன? குருபலன். அந்த குருபலன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம்? வீடு வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். எல்லாம் செலவாக சொல்லிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நல்லா கவனிங்க.
எல்லாம் செலவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், மாதமான இஎம்ஐ வரும், அதுக்கு நீங்கள் ஓடணும். அதுக்கு ஓடும்போது நிற்க நேரம் இல்லை, சாப்பிட டைம் இல்லை அப்படின்னு ஆரோக்கியத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா ஜென்மத்திலேயே சனியும் செவ்வாயும். பயணத்தில் கவனமாக இருக்கணும். அது இரவு பயணமாகட்டும் பகல் பயணமாகட்டும், பயணத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ராசிக்கார குழந்தைகளுக்கு கல்வி அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? நல்லா படிப்பாங்க. வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவர்களாக இருப்பாங்க. நல்ல அவார்ட்லாம் வாங்குவாங்க, பேரும் புகழும் அடைவார்கள். கலையில் இருக்கிறவங்களுக்கு, சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கு பிரமாதமான அவார்டு வந்து சேரும், ரிவார்டு வந்து சேரும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டா சிறப்பா இருக்கும்? திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டும், ஆலங்குடி அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு ஆபத் சகாயேஸ்வரருக்கு மஞ்சள் ஆடை தானமும் செஞ்சு வந்தால் அற்புதமான பலன் கிடைக்கும், நல்லாயிருக்கும். மொத்தத்தில் தமிழ் வருட பிறப்பு அற்புதமான காலம், அதை உபயோகப்படுத்திங்க, நிதானமாக சிந்திச்சு செயல்படுங்க. மீன ராசி இந்த பராபவ வருடம் 2026 எப்படி இருக்க போகுது? சொல்லப்போனால் இந்த 2026 டாப் 1 ஜாதகம்னு சொன்னாவே இந்த மீனராசிக்காரங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் வந்திருக்காரு. ரெண்டாவது, சனி பகவானுடைய பார்வையும் அற்புதமான ஒரு இடத்துல குரு கூட இணைஞ்சிருக்கார். ஒரு மனுஷனுக்கு புதையல் கிடைக்கணும்னா, புதையலை தேடி அலையிறான்னா, அந்த புதையலுக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவான். ஆனால் மீனராசி நண்பர்கள் நம்ம பார்த்த வரைக்கும் ஐயா, ஒரு கடன் வாங்குறவங்க வச்சுக்கோங்க, அது முடியறதுக்குள்ள அடுத்த கடனுக்கு போயிடறான், அது முடியறதுக்குள்ள அடுத்த கடன் போயிடறான். இப்படி கடனாளியாவே இருக்காங்க ஐயா. காரணம் தான் இது காலத்தின் ஒரு திருப்பு முனை. ஏன்னா மீன ராசியில ராகு பகவானுடைய கிரகம் இருந்தது. அந்த ராகு பகவான் இருந்திருந்த வரைக்கும் நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, சொந்தம் வந்தமே சூனியம் வச்சனால தான் இன்னைக்கு நாடி ஓடி நடுங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கு. படித்த ஜாதகம், பண்புள்ள ஜாதகம், நிறைய டாக்டரேட்டுகள் இவங்க தான் இருப்பாங்க, டாக்டர் சம்பந்தப்பட்ட படிப்புகள் இருப்பாங்க, ஏன் வக்கீல் தொழில் கூட இங்கே நிறையா பண்ணுவாங்க, கலைத்துறையிலையும் பிரகாசிக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான். ஆனால் இதெல்லாம் கடனை உடனே வாங்கி இல்லை கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணக்கூடிய தருணம் உடையவங்களுக்கும் 2026க்கு முன்ன வரைக்கும் சனீஸ்வர பகவானுடைய பார்வை 7.5 சனியாக இருந்துச்சு. 7.5 சனியில் விரயந்தான். கடனை உடனே வாங்கி படிச்சுருந்தா அந்த கடனை அடைக்க முடியாமலும் கஷ்டப்பட்டுருக்கலாம். மண்ணையும் விற்றுருக்கணும், மாளிகையும் விற்றுருக்கணும், மூக்கத்தில் இருக்க வேண்டிய நகையை கூட விற்றுருக்கணும் உங்களுடைய கடத்துக்கு. அதே மாதிரி அவங்க உடல்நல சரியில்லாமல் போதையா, முக்கியமாக நரம்பு பிரச்சனையா, கழுத்து வலின்றாங்க, மேலே பார்த்தா தலை சுத்துதுன்றாங்க. என்னையா இதுக்கு காரகன் ராகு பகவான். பொதுவாக ஒரு ராசியில் ராகு பகவான் இருந்தாலோ ராசிக்கு 12வது வீடு, அதாவது 6, 8, 10, 12 துர்ஸ்தானம். இன்னும் ராகு பகவான் பெயர்ச்சி ஓரிரு மாசத்துல இருக்கு. இந்த ஓரிரு மாசம் வரைக்கும் தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கஷ்டம். அதுக்கப்புறம் ஒரு புதையலை கொடுத்துருவாரு. ஏன்னா ராசியில சனி பகவான் இருந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய தருணத்துல ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வேண்டிய ராகு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு யோகம். மீனராசி அன்பர்களுக்கு யோகம். ஏதோ ஒரு வழி, ஏதோ ஒரு தொழிலில் ஒரு யோகத்தை கொடுத்து அந்த காசு பணத்தை ஷார்ட் அவுட் பண்ணக்கூடிய அளவுக்கு வாங்கின கடன் அடைக்கணும். ஒரு பெரிய கடன் கிடச்சிட்டா அந்த கடன் அடைக்க சக்திகள் கிடைக்கக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் நிறைய பேர் மீனராசி அன்பர்களுக்கும் கால தாமதமாக திருமணம் நடந்திருக்கு, நடக்கவிருக்கு. அவர்களுக்கும் இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. ஏன்னா ராகு பகவானுடைய பெயர்ச்சி ஆனாத்தான் சுப நிகழ்ச்சி. ஓரிரு மாதங்கள் வெயிட் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு வரன் அமோகமாக வாழக்கூடிய தருணமும் உண்டு. அவங்க புது செருப்பு வாங்கினா கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது அருந்துருதுன்றாங்க ஐயா. இதுதான் விதி. சனீஸ்வர பகவான் தான் செருப்பு. ஒரு மனுஷனுடைய காலனி சனீஸ்வர பகவான், பாதத்தில் வரக்கூடிய பாத வெடிப்பு சனீஸ்வர பகவான், பாதத்தில் வரக்கூடிய புண்ணு, சுகருக்கு வரக்கூடிய புண்ணு சனீஸ்வர பகவான். ஜாதகத்தில் செருப்பு அந்து போனாலோ சனீஸ்வர பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம்.
இப்போ இந்த சனீஸ்வர பகவான் கெட்டு போகாமல் இருக்க என்ன பண்ணணும்? ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், ஒரு ஜோடி செருப்பு ஏதாவது ஒரு கோயில் தளத்தில் வாசல் இருக்கவங்களுக்கு, ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு ஒரே ஒரு செருப்பு தானம் கொடுங்க. இந்த 2026 தமிழ் வருஷ பிறப்புலேருந்து அடுத்த 2027க்குள்ள உங்கள் கடன், நீ டாக்டராகவே இருந்தால் கூட நோயாளியாக தான், மனநோயாளியாக தான் இருக்கணும். அந்த மனநோயிலிருந்து விடுபட எளிய வழிபாடு, 5 வாரம் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போங்க. வாரம் மட்டும் ஒரு கோழியை வாங்கி, சேவலை வாங்கி வீட்டில் கட்டி போட்டு அதுக்கு தீனி போட்டுக்கிட்டு வாங்க. 5வது வாரம் எடுத்துக்கிட்டு போயிட்டு வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் கொண்டு போயிட்டு கோயில் உயர அதிகாரிகள் கிட்டையாது, குருக்கள் கிட்டையாது கேட்டு, இந்த கோயிலுக்கு நான் இதை நான் அர்ப்பணம் பண்ணுறேன், இதை நான் தானம் கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன வழிபாடு சொல்லுவாங்க, செய்யுங்க. 100க்கு 100 சொல்கிறேன், ஜாக்பாட். கஷ்டத்துக்கு உண்டான அமைப்புக்குள்ள யோகங்கள் மீன ராசி அன்பர்களுக்கு தான்.